ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஈஸியாக எப்படி சிக்கன் பிரியாணி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஆஃப் கேஜிக்கு கம்மியாக சிக்கன் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக தயிர், பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், மல்லித்தூள், அப்புறம் மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் புதினா, மல்லி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, அப்புறம் ஒரு கொஞ்சமாக வெங்காயம், ஒரு 2 அது எப்படி சொல்கிறது கட் பண்ணதில் கொஞ்சம் எடுத்து போட்டேன். ஒரு 3 தக்காளி எல்லாம் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ குக்கர் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் நெய் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் பட்டை பட்டை அந்த இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் சின்ன ஜீரகம் தான் சேர்த்துருக்கேன், பெருஞ்சீரகம் சேர்க்கலை. சின்ன ஜீரகம் சேர்த்துருக்கேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது பொரிஞ்சதையுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்குள்ள பக்கத்தில் கொஞ்சம் கிரேவி வைக்கலான்ட்டு ஒரு வானலில் கொஞ்சமாக சிக்கன் போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றி உப்பு, மஞ்சத்தூள் போட்டு அதை வேக வைக்க வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டாச்சு. வெங்காயம் வணங்கிடுச்சு. அதில் தக்காளி அந்த பூண்டு இதெல்லாம் அரைச்சோம்ல, அந்த பேஸ்ட்டை சேர்த்தாச்சு. அப்புறம் இது கூட கொஞ்சமாக புதினா, மல்லி அதையும் சேர்த்தாச்சு. அப்புறம் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி அப்படியே கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறிட்டு கொஞ்ச நேரம் அந்த மசாலாலாம் அந்த பேஸ்ட்டோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி, நான் ஒரு அரை கிலோ தான் எடுத்திருந்தேன் அரிசி. அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி, அதுக்கேற்ற மாதிரி இது மிக்ஸி கழுவின தண்ணி அப்படியே வச்சுருந்தேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அரிசி போட்டு அப்புறம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்படி பத்தலைன்னா திரும்ப போட்டுக்கலாம் உப்பு காரம். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்ததெல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம், 2 தக்காளி சேர்த்துட்டு அது கூட தயிர் கொஞ்சம், அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், இதெல்லாம் மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் மசாலா வீட்டில் அரைச்ச மசாலா தான், பிரியாணி மசாலா, கரம் மசாலா வீட்டில் அரைச்சது, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சுருக்க சிக்கனில் இது கிரேவிக்கு அந்த சிக்கன் கூட இதையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டாச்சு. அது கொஞ்சம் அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதோட பச்சை ஸ்மெல்லாம் அப்போ தான் போகணுன்ட்டு அப்புறம் கொஞ்சமாக இதில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்ட மாதிரி இருந்துச்சு, அதனால் சரி கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணியுமே ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. இந்த துளசி ரைஸில் தான் செஞ்சுருந்தேன். நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப ஈஸி தான் இந்த பிரியாணி செய்கிறது. இந்த வீடியோ எப்படி